ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மிளகு சாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் இந்த மிளகு சாதம் நம்ம சாப்பிட்றது. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஒரு 2-3 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணதை எடுத்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது மட்டும் போதும் மிளகு சாதத்துக்கு. இப்போ நான் ஒரு குக்கர் வச்சு அதில் நல்லா நெய் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். நல்லா நெய் ஊற்றி பண்ணோம் அப்படின்னா மிளகு சாதம் நல்ல வாசனையாக வரும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நெய் ஊற்றி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஹீட் ஆயிடணும் நெய். ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய அந்த குருமிளகு எடுத்து வச்சுருக்கோம். இந்த குருமிளகு போட்டோம் அப்படின்னாலே சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலே சரியாக போயிடும். நார்மலாக குழந்தைங்க குருமிளகு சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம இந்த சாதத்தில் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால நெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளெல்லாம் எடுத்து இதில் நம்ம போட்டுடலாம். இந்த குருமிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, இது மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். வேறு எதுவுமே போட கிடையாது மிளகு சாதத்துக்கு. இதை நல்லா போட்டு இந்த மிளகு லைட்டாக வெடிக்கணும். லைட்டாக வெடிக்கும் போது தான் அதோட காரத்தன்மை இதெல்லாம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா மிக்ஸ் ஆகாது. அதனால இது வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் நல்லா அதை ஹீட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. இப்போ அது நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி 1 கப் பச்சரிசிக்கு 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் நான். இந்த மிளகு சாதத்தை நல்லா கொலைய வச்சு சாப்பிட்டா தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் நல்லா 1 கப் ரைஸை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் இந்த உப்பு கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு நம்ம ரைஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசியில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த பச்சரிசியில் செய்கிறது. இந்த மாதிரி அரிசியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பாருங்கள், மிளகு எல்லாம் மேலே மிதக்குது. நல்லா வெடித்து வரணும் மிளகு. அப்போ தான் இதோட காரத்தன்மை ரைஸில் இறங்கும். குழந்தைங்க இந்த மிளகெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால இந்த ரைஸில் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம மிளகு வெடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், சூப்பராக எல்லாத்தையுமே கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 9 விசில் 8 விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள், நான் 9 விசில் விடுறேன். பாருங்கள், ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நான் ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டேன் அப்படின்னா குழஞ்சிரும். அந்த பக்குவத்தில் தான் இருக்குது. பாருங்கள், சூப்பரானது ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.